So, போன கிளாஸ்ல நாம நியூக்ளியஸ் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். What are the constituents of nuclei? Some basic properties of the nucleus. Nucleus size, nucleus ஓட charge, nucleus ஓட density, nucleus ஓட mass அதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். Nucleus ஓட mass பத்தி சொல்லும்போது we were discussing about a topic called the binding energy. Binding energy na ரெண்டு விதமா டிஃபைன் பண்ணினோம். It is an energy needed to break the nucleus into its constituents, or it is the energy released during the formation of the nucleus. The binding energy na actually enna, suppose ஒரு element I represent x z a அப்படினு சொன்னா இல்ல z protons இருக்கு, a minus z neutrons இருக்கு. Now we expect the mass to be z times the mass of protons plus a minus z times the mass of neutrons. This is expected mass. Actual mass of the nucleus is little less than this expected mass. In the difference in this mass, expected mass and the actual mass, other than number delta m mass defect in sonnom. The mass of Einstein or relation padi in the mass delta m into c squared evlo energy release aachi, other than number binding energy nu sonnom. The binding energy is a measure of the stability of the nucleus. Binding energy more irunda, the nucleus is more stable. Abina enna artham? And the nucleus odaikkadhukku nama nariya energy kodutha adu odayum, konjama koduthala odayadhu artham. Idu innu konjam better punnikadhukku will try to work out a problem quickly. Calculate the binding energy of He42. சாதாரணமா இதான் போடுவோம் ஆரம்பிக்கும் போது helium nucleus. என்னெல்லாம் டேட்டா கொடுக்குறாங்க? இந்த He42 nucleus ஓட மாஸ் வந்து 4.00260 U. மாஸ்னா ஆக்சுவலி கிலோகிராம்ல கொடுக்கணும். நான் சொன்னேன் போன கிளாஸ்லயே, கிலோகிராம் பெரிய யூனிட்டா இருக்கிறதுனால அட்டாமிக் மாஸ் எல்லாம் மெஷர் பண்றதுக்கு we have a unit called AMU or U, atomic mass unit. அதுல கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் a proton நமக்கு தெரியும் 1.00785 U. இதெல்லாம் constant values ஞாபகமா தெரியணும். Mass of a neutron is 1.08665 U. நியூட்ரான் வந்து ஒரு புரோட்டானும் எலக்ட்ரானும் சேர்ந்தது, அதனால நியூட்ரானுக்கு ஸ்லைட்லி ஹெவியர் மாஸ். இப்போ ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். 2 புரோட்டான் பிளஸ் 2 நியூட்ரான் சேர்ந்தா ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் என்ன? 2 times the mass of proton plus 2 times the mass of neutron is the expected mass minus the actual mass of the helium nucleus. This is the delta M mass defect. 2 times the mass of proton is 1.00785 plus 2 times 1.08665. This is the mass of the reactant minus the mass of the product. Helium mass is 4.00260. இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணினோம்னா ஆக்சுவலா நான் பண்ணி வச்சிருக்கேன் 0.03 U அப்படின்னு வரும். இப்ப திஸ் இஸ் த மாஸ் டிஃபெக்ட். இவ்வளவு மாஸ் குறைஞ்சிருக்கு இந்த ஹீலியம் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும்போது. அப்ப இந்த மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டெஸ்ட்ராய்ட். அப்ப இந்த மாஸ் என்ன ஆச்சு? இந்த மாஸ் தான் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கு. எவ்வளவு எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னா the binding energy released during is 0.03 into 931 million electron volt, which is equal to 28 million electron volt. அதே நம்ம ஒரு 931 போட்டிருக்கீங்க. நீங்க வந்து எவ்வளவு எனர்ஜின்னு கால்குலேட் பண்ணோம்னா டெல்டா எம் இன்டூ சி ஸ்கொயர்லாம் பண்ணமே, அதெல்லாம் பண்ணாம இருக்கீங்களே. அப்ப என்ன பண்ணிருக்கோம் நம்ம? இது எப்பயுமே இந்த யூவை வந்து எங்க யூஸ் பண்றோம்னா இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட்ல யூஸ் பண்றதுனால இந்த யூக்கு ஈக்குவல் 1 AMU எவ்வளவு எனர்ஜிக்கு ஈக்குவல்? ஒரு AMU மாஸை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணினா எவ்வளவு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணினோம்னா 1 AMU is equal to இந்த ஃபார்முலா, எனர்ஜி ஃபார்முலா E is equal to mc ஸ்கொயர்ட் ஃபார்முலா எடுத்துன்னு வச்சுக்கலாம். 1 AMU is 1 AMU னா ஒரு நியூக்ளியானோட மாஸ் டெல்டா m into c ஸ்கொயர். ஒரு m is 1.67 ஒரு நியூக்ளியானோட மாஸ்ன்னு வச்சுக்கலாம். 1.66 ஆவரேஜா into 10 power minus 9 27 ஒரு புரோட்டான் இல்ல ஒரு நியூட்ரானோட மாஸ் into c squared பதிலா 3 into 10 power 8 the whole square. இத பண்ணினா
we get approximately 14.9. இது 9 into 1.6, 14.94 into 10 power minus 11 joules. இதை எலக்ட்ரான் வோல்ட் கன்வெர்ட் பண்ணினோம்னா 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். எப்படின்னு தெரியும்? 1 joule is equal to 1 electron volt is equal to 1.6 into 10 power minus 19 joule. So இந்த ஜூல எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்திரம்னா 1.6 into 10 power minus 19 டிவைட் பண்றோம். we get 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அப்போ the energy equivalent of 1 AMU, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு புரோட்டானியோ ஒரு நியூட்ரானியோ மாஸ் இருக்கு இல்லையா, உருவம் இருக்குதுக்கலாம், அதை கம்ப்ளீட்டா அழிச்சு அதை எனர்ஜியா மாத்தினா, நம்ம ஐன்ஸ்டீனோட தியரி அதுதான். ஏன்னா மாச எனர்ஜியா மாத்த முடியும், எனர்ஜியா மாசா மாத்த முடியும். மாசுன்னா அதுக்கு உருவம் இருக்கிறது, இடத்த ஆக்குபை பண்ணும். உருவம் இருக்கிற ஒரு பொருளை உருவம் இல்லாத எனர்ஜியா மாத்த முடியும். அப்படி உருவம் இருக்கிற ஒரு புரோட்டானியோ நியூட்ரானியோ நம்ம எனர்ஜியா கம்ப்ளீட்டா மாத்தினோம்னா எவ்வளவு எனர்ஜி கிடைக்கும்? 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அப்ப அது மாதிரி ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ்ல 0.3 U மாஸ் குறையுது, அதுக்கு எவ்வளவு ஈக்குவலண்டா எனர்ஜி கிடைக்குன்னா அந்த யூக்கு பதிலா அந்த 930 0.03 into 1 Uன்னு அர்த்தம். 1 Uக்கு பதிலா 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் போடுறோம். இப்ப இது மாதிரி பைண்டிங் எனர்ஜி கணக்கு போடும்போது கணக்கு போடுச்சு நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், calculate the binding energy released ன்னு கேட்டாங்கன்னா நம்ம டெல்டா எம் ஓட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 0.03 U அப்படின்னு இருந்தது, யூனிட் வந்து யூல இருந்தா இந்த 0.03 அப்படியே 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டால மல்டிப்ளை பண்ணிடலாம். அதே சில கணக்குல டெல்டா எம் கிலோகிராம்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 0.0078 kg அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன செய்யணும்? இதை வந்து எவ்வளவு எனர்ஜின்னு கண்டுபிடிக்கணும்னா டெல்டா எம் யூல கொடுத்தா அப்படியே 931ல பண்ணிடலாம். இப்ப இதை பைண்டிங் எனர்ஜியா மாத்தணும்னா இந்த டெல்டா எம் இன்டூ சி ஸ்கொயர் போட்டு ஜூல்ல வரும். அப்புறமா அதை 1.6 into 10 power minus 19 டிவைட் பண்ணி எலக்ட்ரான் வோல்ட்ல கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கால்குலேட் த பைண்டிங் எனர்ஜின்னு சொன்னா கேர்ஃபுல்லா என்ன பார்க்கணும்? டெல்டா எம் உடைய யூனிட் என்னன்னு பார்க்கணும். டெல்டா எம் ஓட யூனிட் யூ இல்ல ஏஎம்யூ அப்படி இருந்தா நேரா 931 மல்டிப்ளை பண்ணிடலாம். ஆன் த அதர் ஹேண்ட் டெல்டா எம்னா மாஸ் டிஃபெக்ட், அது சில சமயத்துல கிலோகிராம்ல இருந்ததுன்னா அதை நாம சி ஸ்கொயர்டால மல்டிப்ளை பண்ணி எம்சி ஸ்கொயர்ட் ஃபார்முலால இதுக்கு இந்த டெல்டா எம் போட்டு சி ஸ்கொயர்டால மல்டிப்ளை பண்ணி அப்பயும் ஜூல்ல தான் வரும் எஸ்ஐல போட்டா, அதை நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். நம்ம கன்வர்ஷன் ஃபார்முலா இருக்கு, ஒரு ஜூல் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 1 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் எவ்வளவு ஜூல், அதுபடி போடணும். ஸோ இது கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு 28 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஒரு ஹீலியம் எப்படி ஃபார்ம் ஆகுது? 2 புரோட்டானும் 2 நியூட்ரானும் ஒன்னோட ஒன்று சேர்ந்தா ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ் இஸ் பீயிங் ஃபார்ம்ட். இந்த ஃபார்மேஷன் அப்ப 28 பில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். ஆன் த அதர் ஹேண்ட் இப்படி பேக்ல ஹீலியம் உடைச்சி புரோட்டானாவும் நியூட்ரானாவும் தனித்தனியா அதை பிரிக்கணும்னா நாம இதுக்கு இதை 28 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுக்கணும். ஸோ பைண்டிங் எனர்ஜி டெஃபினிஷன் ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். இந்த நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும்போது இவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆச்சு, இப்ப இந்த நியூக்ளியஸை நான் உடைக்கணும்னா நான் இவ்வளவு எனர்ஜியை கொடுக்கணும், கொடுத்தாதான் இதை உடைக்க முடியும். ஸோ திஸ் இஸ் அபவுட் பைண்டிங் எனர்ஜி. நார்மலா இந்த பைண்டிங் எனர்ஜிங்கிறது கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கிறதுனால நம்ம பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அப்படின்ற டேர்ம் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்ன பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்னா, இப்போ பைண்டிங் எனர்ஜினா சொன்னேன், ஒரு ஹீலியத்துல இருக்க எல்லா நியூக்ளியான்ஸ், எத்தனை நியூக்ளியான் இருக்கு? 4 நியூக்ளியானையும் ஒண்ணு தனியா பிரிக்கணும்னா மொத்தமா 28 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் கொடுக்கும். இப்போ ஹீலியம் He432 இருந்து ஒரே ஒரு நியூட்ரானை மட்டும் பிரிச்சா போடும் மிஸ், He332 பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு நான் எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணும்? ஒரு நியூட்ரானை மட்டும் பிரிக்கணும்னா அதுக்கு பேரு பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். சரியா? பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்னா 28 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை 4, 7 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அப்படின்னா ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ்ல இருந்து ஒரு புரோட்டானையோ ஒரு நியூட்ரானையோ பிரிக்கணும்னா ஒருத்தரை மட்டும் பிரிக்கணும்னா நம்ம கொடுக்க வேண்டிய எனர்ஜி 7 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். 4 பேரையும் தனித்தனியா பிரிச்சு போடணும் அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டிய எனர்ஜி 28 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். So binding energy per nucleon is the energy required
to separate a single nucleon from the nucleus. ஒரு நியூக்ளியான நியூக்ளியஸ்ல இருந்து பிரிக்கிறதுக்கு நாம தர வேண்டிய எனர்ஜி. நார்மலா எல்லா ஆட்டமுக்கும் இந்த BE by A வேல்யூ அதுதான் கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப அது ஒரு கிராஃபா வரைஞ்சிருக்காங்க. இந்த BE by A ஸ்டடிங்கிறது ஒரு முக்கியமான ஸ்டடி இந்த நியூக்ளியர் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். You can see a graph with number of nucleons or A mass number along the x-axis and x-axisல mass number இருக்கு and y-axisல BE by A binding energy per nucleon. binding energy இல்ல, binding energy per nucleon y-axisல இருக்கு. இந்த கர்வ் வரைஞ்சா பார்த்தா மாஸ் நம்பர் 0ல இருந்து 250 வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க. மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர்ல நல்லா கவனிக்கணும். மாஸ் நம்பர் y-axisல BE by A in million electron volt கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த கர்வ் படிச்சு இதுல கால்குலேஷன் பண்ணி அந்த கிராஃபை வரைஞ்சி நமக்கு ரெடிமேடா கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப்ல இருந்து நம்ம முக்கியமா என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 5 முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னு பார்த்தோம்னா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் A இன்க்ரீஸ் ஆக இந்த B by Aவும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இது வரைக்கும் அப் டு அ மேக்சிமம் வேல்யூ ஆஃப் எவ்வளோன்னு பார்த்தோம்னா மேக்சிமமா எவ்வளவு வரைக்கும் போயிருக்குன்னா 8.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ யாருக்கு இருக்கு இந்த 8.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னா அயர்ன் 56. அது வரைக்கும் இது இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. A இன்க்ரீஸ் ஆனா as A increases இது B by A வேல்யூவும் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்ன தெரிஞ்சுக்கிறோம் இதுல இருக்கிறதுலே மேக்சிமம் வேல்யூ ஆஃப் BE by A இஸ் ஃபார் அயர்ன் நியூக்ளியஸ். ஸோ இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் ஸ்டேபிள் நியூக்ளியஸ். அயர்ன் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் ஸ்டேபிள். அதுக்கப்புறமா இது ஸ்லோவா டிக்ரீஸ் ஆகுது. So this is first point we should remember. Number 2 point we have to remember is இங்கெல்லாம் பார்த்தோம்னா initial stagesல up to a mass number of 40 கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏறுது, கீழே இறங்குது, பீக்ஸ் எல்லாம் வருது, போகுது. இதுக்கப்புறம் ஒரு கிராஜுவலா இருக்கு. இந்த 40ல இருந்து ஒரு 120 வரைக்கும் பார்த்தோம்னா the variation is very very little. அப்போ for mass number between 40 to 120 BE by A is more stable, nearly 8.5 million electron. 8.8 இல்லைனாலும் ஒரு 8.5 கிட்ட இருக்கு இந்த நியூக்ளியைக்கு. அதுல இருந்து 40ல இருந்து 120 வரைக்கும். ஸோ இதுங்கெல்லாம் ரிலேட்டிவ்லி மோஸ்ட் ஸ்டேபிள் இஸ் அயர்ன். இந்த 40ல இருந்து 120 வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாம் ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள். அவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளான நியூக்ளியை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாஸ் நம்பர் 40ல இருந்து 120 வரைக்கும் இருந்தா அந்த நியூக்ளியெல்லாம் ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள். மூணாவது பாயிண்ட் என்ன பார்த்தா மாஸ் நம்பர் லெஸ் தேன் 20 லெஸ் தேன் 40ல பார்த்தா அங்கங்க பீக்ஸ் வந்திருக்கு. இந்த பீக் யாருக்கெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தா He42, ஆக்சிஜன் 16. அது இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா யாருக்கெல்லாம் பீக் வந்திருக்கோ அவங்களுக்கு எல்லாம் பார்த்தா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். He42னா புரோட்டான் 2 நியூட்ரான் 2. O16னா புரோட்டான் 8 நியூட்ரான் 8. ஹீலியத்துல இன்னொரு ஐசோடோப் இருக்கு பாருங்க He3. அது எவ்வளவு கம்மியா இருக்கு BE by A. அது ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள். ஸோ ஹீலியத்தோட ஸ்டேபிள் ஐசோடோப் இஸ் He4 தான். He2 இஸ் த மோஸ்ட் அன்ஸ்டேபிள். ஸோ இந்த எதுலெல்லாம் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஈக்குவலா இருக்கோ அவங்க எல்லாம் ரிலேட்டிவ்லி மோர் ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபோர்த் இன்ஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபார் ஹையர் மாஸ் நம்பர் இந்த கர்வ் ஸ்லோவா அப்படியே 120க்கு மேல பார்த்தோம்னா அப்படி ஸ்லோவா குறைஞ்சிட்டே போகுது. யுரேனியத்துக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7.6க்கு வந்துருக்கு. யுரேனியத்துக்கு யூ ஹாவ் BE by A 7.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இதுங்கெல்லாம் இதுக்கு கீழே இந்த மாதிரி 7க்கு கீழே குறையறதுல அவங்க எல்லாம் அன்ஸ்டேபிள். அவங்களாம் ரேடியோ ஆக்டிவ். அன்ஸ்டேபிள் ரேடியோ ஆக்டிவ்னா என்னன்னு பின்னாடி பார்க்க போறோம். இப்ப தெரிஞ்சுங்க யார் அன்ஸ்டேபிள். ஏன்னா BE by A கம்மியா இருந்தா கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தாலே போதும், அது செப்பரேட் ஆயிடும். அதனால இதுங்கெல்லாம் அன்ஸ்டேபிள் நியூக்ளியை. அப்ப இந்த மாதிரி ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ நம்ம ஈஸியா உடைக்க முடியும். கொஞ்சோண்டு எனர்ஜி கொடுத்து அதை பிரிக்கிறோம்னு வச்சுக்கலாம். அது பிரியும் போது இந்த இப்ப யுரேனியம் 235 இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை பிரிக்கிறேன், அது ரெண்டா பிரியுதுன்னு வச்சுக்கலாம். பிரியும் போது அந்த ப்ராடக்ட்ஸ் 40ல இருந்து 120க்குள்ள
அதோட மாஸ் நம்பர் இருந்தா அது இந்த யுரேனியத்தை விட இந்த ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். So you have uranium which breaks into some X and Y. யுரேனியத்துக்கு மாஸ் நம்பர் 235. இந்த X and Y க்கு மாஸ் நம்பர் 40 to 120 இருந்ததுன்னா இந்த ரியாக்ஷன் மோஸ்ட் ஃபேவரபிள் ரியாக்ஷன் டக்குன்னு நடக்கும். ஏன்னா ப்ராடக்ட்டுக்கு நல்ல ஸ்டேபிள் பைண்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கு. ரியாக்டன்ட்டுக்கு அந்த இந்த சைடு பேரண்ட் நியூக்ளியஸ்க்கு பைண்டிங் எனர்ஜி கம்மியா இருக்கு. அப்ப இந்த ரியாக்ஷன் டக்குன்னு நடக்கும். யுரேனியம் பார்த்துக்கிட்டே இருக்கும், சான்ஸ் எப்படா கிடைக்கும் நம்ம உடையலாம், ஸ்டேபிளுக்கு போகலாம். அப்ப மேல மாஸ் நம்பர் அதிகமா இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த 40 to 120 குரூப்புக்கு வரதுக்கு ட்ரை பண்ணும். இதுதான் நியூக்ளியர் ஃபிஷனோட பேசிஸ். ஒரு ஹெவி நியூக்ளியஸ் ரெண்டா உடஞ்சி ரெண்டு இன்டர்மீடியட் சைஸ் நியூக்ளியஸா வருது இல்லையா, ரெண்டு சின்ன நியூக்ளியஸ் சொல்லக்கூடாது, இன்டர்மீடியட் சைஸ் 40 to 120 தான் ஆகும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபிஃப்த் இன்ஃபரன்ஸ் பார்த்தா இந்த 40 விட கம்மியான மாஸ் நம்பர் இருக்கவங்களுக்கு எல்லாம் பைண்டிங் எனர்ஜி கம்மி. ஸோ இதுங்க எல்லாமே எப்பயாவது அந்த 40 to 120 ரேஞ்சுக்கு போகணும்னு நினைக்கும். அப்ப ரெண்டு குட்டி நியூக்ளியஸ் ஒன்னா சேர்ந்து இந்த 40 to 120 ரேஞ்சில் போக முடியும்னா அது டக்குன்னு போகிறதுக்கு ட்ரை பண்ணும். இந்த குட்டி நியூக்ளியஸ் ஒன்னா சேர்ந்து மாஸ் நம்பர் 120 விட அதிகமா போகாது. 40 to 120 ரேஞ்ச் எங்க பைண்டிங் எனர்ஜி கம்மியா இருக்கும் அங்கேருந்து இந்த இன்டர்மீடியட் ரேஞ்சுக்கு போக ட்ரை பண்ணும். இது மாதிரி இந்த குட்டி நியூக்ளியை எல்லாம் ஒன்னா சேர்ந்து இன்டர்மீடியட் நியூக்ளியஸா மாறுறதுக்கு பேரு நியூக்ளியர் ஃபியூஷன். இந்த நேரத்திலயும் நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். பெரிய எலிமெண்ட் ஸ்பிளிட் ஆகி இன்டர்மீடியட் நியூக்ளியஸ் ஆனாலும் நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். தட் இஸ் கால்ட் நியூக்ளியர் ஃபிஷன். ஸோ நம்ம இந்த B/A கர்வை வச்சு why nuclear takes place, why nuclear fusion takes place அப்படிங்கறத நல்லா நம்மளால சொல்லிக்க முடியும். ஸோ முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, இருக்கிறதுலே மோஸ்ட் ஸ்டேபிள் இஸ் அயன் 56. 40 to 120 மாஸ் நம்பர் இருக்கிற நியூக்ளியேட்லாம் 8.5 மில்லியன் பைண்டிங் எனர்ஜி இருக்கலாம், அதெல்லாம் மோர் ஸ்டேபிள். ஸோ உடஞ்சி அந்த 40 to 120 ரேஞ்சுக்கு வர ட்ரை பண்ணும். லைட், அதுக்கு பேர் நியூக்ளியர் ஃபிஷன். லைட் எலிமெண்டா இருந்தா ரெண்டு பேர் ஒன்னோட ஒன்று சேர்ந்து இந்த இன்டர்மீடியட்டுக்கு வர ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கு பேர் நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் B/A கர்வ். இந்த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் இருக்கு இல்லையா, அந்த கர்வ் B/A கர்வ் பத்தி ஸ்டடிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 5 பாயிண்ட்ஸ் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். So now that we know about this binding energy, இதுக்கு காரணம் என்னெல்லாம் பார்க்கறதுக்கு போகும்போது நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற டாபிக்கை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு தெரியும் அதுக்குள்ள புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கு. The size of the nucleus நம்ம பார்த்தோம், அதோட diameter is of the order of 10⁻⁻15 meter. இது நியூட்ரானால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு சார்ஜ் கிடையாது. இப்ப ரெண்டு புரோட்டான் இருக்குன்னு வச்சுக்கலாமே, ஹீலியமே வச்சுக்கலாமே, ரெண்டு புரோட்டான் ரெண்டு பேரும் நல்ல தள்ளியே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். மேக்சிமம் டிஸ்டன்ஸ் இஸ் 10⁻⁻15 மீட்டர் தான். ரெண்டு புரோட்டானுக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிபல்ஷன் இருக்கும். இந்த ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா K(Q1Q2)/R² ஃபார்முலால, கூலும்ஸ் ஃபார்முலால 9 × 10⁻9 Q1 புரோட்டானோட சார்ஜ் 1.6 × 10⁻⁻19 the whole square. ரெண்டு புரோட்டானுக்குமே அதே தான் சார்ஜ், டிவைடட் பை மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கொண்டா கூட 10⁻⁻15 the whole square. சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டோம்னா நமக்கு 230 நியூட்டன்ஸ் வருது. ஃபோர்ஸ் கூட பரவாயில்ல. இதனால இந்த புரோட்டானுக்கு எவ்வளவு calculate பண்ணலாம், F/m. 230 mass of a proton is very very small, 1.6 × 10⁻⁻27. நம்ம calculate பண்ணோம்னா we get approximately 1.4 × 10⁻29 meter/second². நம்ம G ஓட வேல்யூ is only 9.8. இதை நான் 14 வச்சுட்டா கூட 14 × 10⁻28 வச்சுட்டா கூட G மாதிரி 10⁻28 டைம்ஸ் லார்ஜர் ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இந்த எலக்ட்ரான் சாரி புரோட்டான். ஸோ நியூக்ளியஸ்குள்ள இருக்க புரோட்டானுக்கு செம்ம ஆக்சலரேஷன், எந்த பக்கம் ரிப்பல்சிவ் ஆக்சலரேஷன். இது அப்ப நிமிஷத்துல இந்த புரோட்டான்ஸ் வெடிச்சு செதறி இந்த நியூக்ளியஸே இல்லாம போயிருக்கு. Such a strong repulsive force and a strong acceleration is acting on the protons. ஆனால் அதை மீறி இந்த புரோட்டான்ஸ் எல்லாம் நியூக்ளியஸ்குள்ள இருக்கு பத்திரமா. சோ எப்படி அது மாதிரி இருக்குது? அப்ப இந்த கூலும்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனை ஓவர் கம் பண்ணி இந்த புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் டைட்டா இந்த சின்ன பிளேஸ்ல யாரோ ஒருத்தர் அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த this attractive force which holds the nucleons tightly inside the nucleus is called the nuclear force.
அது எதனால வருது என்ன ஏதுன்னு நிறைய 1930s இருந்து ஆரம்பிச்சு 1950s வரைக்கும் படிச்சிருக்காங்க. இன்னமும் நிறைய தியரிஸ் இவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கு. இன்னமும் இட்ஸ் ஒண்டர் தான், அதை பத்தி நிறைய படிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் சோஃபார் நடந்த ஸ்டடில எல்லாம் வச்சு நம்ம இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் பத்தியோட கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு புரிஞ்சுட்டோம்னா, the first characteristic is it is a very short range force. அதோட ரேஞ்ச் எவ்வளவுனா 10⁻⁻15 மீட்டர் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 புரோட்டான் நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற வரைக்கும் அதுக்கு நடுவில் ஸ்ட்ராங்கா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. இந்த புரோட்டான் கொஞ்சம் வெளியில போயிட்டா இந்த ஃபோர்ஸ் பிகம் 0, குறையல. அந்த இந்த 10⁻⁻, இன்சைட் த நியூக்ளியஸ்குள்ள இருக்கும்போது 2 பேருக்கு நடுவில் வெரி ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. நியூக்ளியஸ் விட்டு கொஞ்சோண்டு வெளியில போயிட்டா கூட இமீடியட்லி த ஃபோர்ஸ் பிகம் 0, கிராஜுவலா குறையல, இட் பிகம்ஸ் 0. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஆனா நியூக்ளியர் ஃபோர்ஸ் மேக்சிமமா இருக்கு, இமிடியட்லி இட் பிகம் 0 இந்த டிஸ்டன்ஸ்குள்ள. இட்ஸ் a very short range force. அப்புறம் இட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ். ஸ்ட்ராங்கஸ்ட்னா எதை விட? கிராவிட்டியை விட, கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விடவும் ஸ்ட்ராங், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை விடவும் ஸ்ட்ராங். நமக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் 2 ஃபோர்ஸஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அது 2 விடவும் இது ஸ்ட்ராங். இப்ப நம்ம 2 புரோட்டான் எடுத்துட்டோம்னா, புரோட்டானுக்கு மாஸ் இருக்கிறதுனால 2 பேருக்கு நடுவுல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும், Gm1m2/r². எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கும், Kq1q2/r². இது 2 ஃபோர்ஸை விடவும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ரொம்ப ஸ்ட்ராங்னா 10⁻40 டைம்ஸ் பெருசு இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் விட அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த ஃபோர்ஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி. இப்ப நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எடுத்துட்டா அது 2 கேரக்டர் இருக்கு, அட்ராக்டிவாவும் இருக்கலாம், அது ரிப்பல்சிவாவும் இருக்கலாம். 2 லைக் சார்ஜஸ்க்கு நடுவுல ரிப்பல்சிவ், அன்லைக் சார்ஜஸ்க்கு நடுவுல அட்ராக்டிவ். இதுல அது மாதிரிலாம் கிடையாது, இட் இஸ் ஒன்லி அட்ராக்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு புரோட்டானுக்கு நடுவுல அட்ராக்ஷன், புரோட்டானுக்கு நியூட்ரானுக்கு நடுவுல அட்ராக்ஷன், நியூட்ரானுக்கு நடுவுலயே அட்ராக்ஷன். அது இர்ரெஸ்பெக்டிவ், ஒரு புரோட்டான் இன்னொரு புரோட்டானா நியூட்ரானான்லாம் கவலைப்படாது, யாரா இருந்தாலும் அவங்க மேல சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான். நம்பர் 4 இது ஷார்ட் ரேஞ்ச் ஆஃப் ஃபோர்ஸா இருக்கிறதுனால எலக்ட்ரான் மேல டஸ் நாட் ஆக்ட் ஆன் த ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸ். அதனால கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மாறாது. No change in chemical properties due to this nuclear force. சரியா? சோ இதுதான் 4 முக்கியமான கேரக்டர்ஸ். இதுக்கு காரணம் என்ன எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க சயின்டிஸ்ட்லாம். பட் நம்ம அப்ப பார்க்கலாம். 2 நியூக்ளியான்ஸ்க்கு நடுவுல மீசான்ஸ்னு ஒரு பார்ட்டிகிள் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, அதனால இது வருதுன்னு யுகாவான்னு ஒரு சயின்டிஸ்ட் சொன்னார். பட் இன்னும் நல்ல கான்கிரீட் ஸ்டடி வரல. ஸோ அதனால நம்ம ப்ராப்பர்ட்டிஸோட தெரிஞ்ச விஷயத்தோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ், நியூக்ளியஸ்குள்ள ரொம்ப பெருசா இருக்கும், நியூக்ளியஸ் விட்டு கொஞ்சம் வெளியில போனா இமீடியட்டா 0 ஆயிடும். இட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ், கிராவிட்டியை விடவும் அதிகம், ரொம்ப பெருசு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் விடவும் ரொம்ப பெருசு. இட்ஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ், வாட் எவர் த சார்ஜ் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ், இட் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். 3 பேருக்கு நடுவுலையும் அது ஆர்பிட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் மேல ஆக்ட் ஆகாது. திஸ் இஸ் அபவுட் த நியூக்ளியர் ஃபோர்ஸ். So now that binding energy பத்தி நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நியூக்ளியர் ஃபோர்ஸ் பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் டாபிக் we are going to study in this lesson is about radioactivity. So I will just introduce, நாளைக்கு இது கண்டினியூ பண்ணலாம். ரேடியோஆக்டிவிட்டினா நம்ம பார்த்தோம், மாஸ் நம்பர் 120 விட கிரேட்டரா இருந்தா, அட்டாமிக் நம்பர் 82 விட பெருசா இருக்கிற எலிமெண்ட்ஸ், அதுக்கெல்லாம் B/A கம்மியா இருக்கு அப்படின்னா they are unstable. அந்த மாதிரி நேச்சுரலா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்ல சில அன்ஸ்டேபிள் ஐசோடோப்ஸும் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணும்? அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால ஸ்டேபிளா ஆகணும்னு ட்ரை பண்ணும். இப்ப ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணும்? அதுங்களாவே தானாவே சில பார்ட்டிகிள்ஸ் எமிட் பண்ணிட்டு ஸ்டேபிள் நியூக்ளியஸா மாறிக்கும். இது மாதிரி ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ஆஃப் ஹைலி பெனிட்ரேட்டிங் ரேடியேஷன் லைக் ஆல்பா ஆர் பீட்டா ஆர் காமா by isotopes, by elements whose atomic number is greater than 82 is called radioactivity. இது இந்த பினாமினா முதல்ல ஹென்ரி பெக்கரல் அப்படிங்கிறவர் தான் ஒரு ஆக்சிடென்டலா தான் கண்டுபிடிச்சாரு 1896ல. அதுக்கப்புறமா மேடம் கியூரி, பெரி கியூரி, அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே இதுல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாங்க. நேச்சுரலா இருக்கு சில பொருட்கள் எமிட் பண்ணுது, வேற ஆர்டிபிஷியலா பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணாங்க, அதுலயும் சக்சீட் ஆனாங்க.
நம்ம இந்தியாவில் கூட கொல்கட்டாவில் SINP சாஹா இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ் அங்கே இதில் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஆர்டிஃபிஷியலா ரேடியோ ஆக்டிவா ஆக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்னால நமக்கு நிறைய யூஸ் இருக்கு. மெடிசினல் யூஸ், அக்ரிகல்ச்சர், ஃபெர்டிலைசர்லாம் நிறைய யூஸ் பண்றோம் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ்னால. இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியில ஆல்ஃபா பீட்டா காமா எமிஷன் என்ன, அது ஏன் நடக்குது, அது மாதிரி நடக்கும்போது வாட் வில் ஹேப்பன், ஒரு சப்ஸ்டன்ஸ் இன்னொரு சப்ஸ்டன்ஸா எப்படி மாறும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா படிக்கலாம். ஸோ இன்னைக்கு நாம பார்த்தது BE/A and nuclear forces. We will stop here today.